நீங்கள் எது அறிக்கைகள் வெளியிட்டிருக்கும் போது எல்லாமே கலைஞர் உயிரோடு இருக்கும்போது தைலாபுரத்துலேருந்து தைலம் வருதுன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ இருக்கிற சிஎம்மும் இந்த தைலத்திலும் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் தைலமும் அவருக்கு வேலை செய்கிறது இல்லை. அது அந்த தைலம் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊசி போடணும். தைலத்தை விட்டு ஊசி போக சொல்கிறீங்களா? அவர் ஊசி போட்டால் தான் இப்போ நான் வந்து அதாவது ஊசின்றது நீங்கள் தான், மீடியா தான். ஊசின்றது மீடியாக்கள் தான் இல்லையா? நீங்கள் வலிமையாக ஊசி போட்டீங்கன்னா வேலை செய்யும். தமிழகத்தில் வந்து மின்தடை தொடர்ந்து நிறைய இடத்துல இருக்குது. அதுவும் திண்டிவனத்தில் வந்து தொடர்ந்து வந்து அந்த மின்சாதனங்கள் சரியில்லாதால 2 நாள் 3 நாள் இரவு முழுவதுமே இல்லை. இதனால் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அடுத்து வந்து மின்தடை வந்து சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருந்தாங்க. இப்போ எப்போ வேணால் வச்சுருக்காங்க, புதன்கிழமை விழாக்கம். இன்றைக்கி வந்து மாணவிகளுக்கு எக்ஸாம் நடக்குது. இந்த டைமில் இன்றைக்கி ஷட் டவுன் போட்டுக்கிறாங்க. அதனால் நிறைய இப்போ எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இது பற்றி மின் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. இது தொடர்ந்து பல யோசனைகளையெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக சொல்லிட்டு வரோம். ஆனால் எந்த அரசும் அதை கேட்கலை, செயல்படுத்தலை. அதனுடைய விளைவு தான் இது. அதாவது காற்றாலை மின்சக்தி அது அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வாங்க மாட்டாங்கிறாங்க அரசு. வாங்கினாலும் எங்களுக்கு உடனே பைசா கொடுக்கறது, பைசா கொடுத்தோன்னா பணம் கொடுக்கறது. ஏன்னா அது அதிக விலைக்கு வெளியிலேருந்து வாங்குறாங்க. அதில் என்னென்னமோ நடக்குது. சூரிய ஒளி மின்சக்தியை பயன்படுத்த போகிறோம்ட்டு ஒவ்வொரு அரசும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் அதுக்கான வழிமுறைகளை நிறைய சொன்னோம். அதுவும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். மற்ற நாடுகளை விட இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன வெயிறீங்க, சுட்டரிக்கும் வெயில். அது இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். புரட்டாசியில் சுட்டரிக்கும் வெயில். எவ்வளோ மின்சாரம் நமக்கு கிடைக்கும், சூரிய ஒளி. அதன் மூலமாக ஒவ்வொரு வீட்லேயும் வைக்கலாம். ஆனால் அதற்கான நடவடிக்கை அரசு ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். குறைந்தபட்சம் அரசு கட்டிடங்களில் அதை முதல்ல செயல்படுத்தி அவர்கள் செயல்படுத்துகிறாங்கன்னா அவர்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது வேறு வகையான ஊக்கத்தொகை கொடுத்து அல்லது அவர்களை உற்சாகப்படுத்தி செய்யலாம். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அருவா கத்தியை வந்து பேக்கில் எடுத்து வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து 2 சம்பவம் நடந்துருக்கு. இதே போல போன வாரத்துக்கு முன்னே வாரம் இந்த கத்தி எடுத்துட்டு வந்தாங்க, பேக்கில் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பவும் அதேமாரி எப்படி பார்க்குறது மாணவர்கள் ரொம்ப மோசமான ஒரு இது இல்லை. இது கஞ்சா போதையினால ஏற்படுறது தான். இதுக்குன்னு நிறைய பட்டறைங்க இருக்கா அவ்வளோ கத்தி செய்கிறதுக்கு. கத்தி வீச்சரிவா அங்கே அந்த பக்கத்தில் இங்கே அதை நம்ம கத்தின்னு சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழை வந்து நல்லபடியாக பொழிஞ்சிருக்கு. ஏரி குளங்கள்லாம் ரொம்ப போயிடுச்சு. இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வந்திருக்கு. ஏரி குளங்களை சரியான முறையில் தூர் வாராமல் இந்த மழையை எப்படி அரசு சரி பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். மெதுவாக பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் மாறிக்கலாம். என்ன அவசரம் அதுக்கு? அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மும்மூர்த்திகள் யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் வந்து எதற்க ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், என்ன வரம் வேணும்னு கேட்டால், ஒரு சொட்டு மது, இப்போ கூட கஞ்சாவும் சேர்த்துக்கணும். ஒரு சொட்டு மது அல்லது ஒரு பொட்டலம் கஞ்சா, அப்புறம் மற்ற இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும் அப்படின்னு ஒரு வரம். இன்னொரு வரம், பெய்கிற மழை அந்த ஒரு சொட்டு நீர் கூட கடலில் போய் கலக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு வரம். இந்த 2 வரம் தாங்க கேட்பேன். நீங்கள் சொல்கிற அந்த கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருக்கு. அதாவது ஒவ்வொரு ஏரி குளங்களையும் ஆழப்படுத்திட்டே போகும்போது இப்போ இந்த ஆண்டு 1/2 அடி ஆழப்படுத்தணும், அடுத்த ஆண்டு 1 அடி, அப்புறம் 2 அடி 3 அடி, யார் வேணாலும் வாரி போங்கட மண்ணை. ஏரி குளம் ஆழமாக இருக்கும், யார் வேணாலும் வாரி போங்க. ஆனால் இப்போ வர முடியாது. ஏன்னா
முட்டைன்னா ஸ்டூனா அது அது ரொம்ப சென்னைக்கு போகும்போது ஒரு பெரிய ஏரி அது வழியாக தான் போகணும். மதுராந்தகம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு மேய்து அதை தோல் வர போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, அதை செய்ய போகிறாங்க, என்னென்னமோ டல்லர் விட்டாங்க போகிறாங்க. அதாவது எந்த வேலைக்கோ அரசாங்க வேலைக்கோ மற்ற வேலைக்கோ அவங்கவுங்க ஏரி குளங்கள் மண்ணை நீங்கள்லாம் வாரிக்குங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழமாக ஒரு பேப்பர் கொடுப்பான். அதுக்கு முன்னாலெல்லாம் ஏரி குளங்கள் இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருந்தது. அப்போ பெய்கிற மழை எங்கே போவோம்? அது மாதிரி போயிடுது.